ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த துணை ஜனாதிபதி வெள்ளி கலசம் கொடுத்து வரவேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி. பெயிண்டர் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம், டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவு. துணை ஜனாதிபதி வருகையின் எதிரொலி, பாதுகாப்பு வலயத்திற்குள் புதுச்சேரி. தொடர் விடுமுறை, புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த துணை ஜனாதிபதியை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வெள்ளி கலசம் கொடுத்து வரவேற்றனர். துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் சிபி ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக டிசம்பர் 29 புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். அவரை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வெள்ளி கலசம் கொடுத்து வரவேற்றனர். மேலும் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் திருக்குமரன், அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் துணை ஜனாதிபதிக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் குமரகுரு பள்ளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதியதாக 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள பயனாளிகளுக்கு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடக்கும் சாவி வழங்கும் விழா, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாலை 3 மணிக்கு நடைபெற இருக்கும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் துணை ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். திருக்கனூரில் பெயிண்டர் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விநாயகம். பெயிண்டரான இவர் கடந்த 7 கூனிச்சம்பட்டு மணலிப்பட்டு சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிரே வந்த விழுப்புரம் மாவட்டம் ஐவேலி பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் பிரதீப் என்பவரின் மோட்டார் சைக்கிள் அவரது மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் விநாயகத்தை பிரதீப் மற்றும் அவரது நண்பர்கள் கற்களால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து திருக்கனூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பிரதீப் மற்றும் அவரது நண்பரான புதுச்சேரி IRBN காவலர் வீரமணி, தமிழ்நாடு காவலர் வசந்த கிருஷ்ணன், தனியார் நிறுவன ஊழியர் நந்தகுமார் ஆகியோர் தாக்கியதில் விநாயகம் இறந்தது தெரியவந்துள்ளது. இதில் நந்தகுமாரை மட்டும் காவலர்கள் கைது செய்துள்ளனர். மற்ற 3 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். இந்நிலையில் விநாயகம் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் அவர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. துணை ஜனாதிபதி வருகையின் எதிரொலியாக புதுச்சேரியில் 3 அடுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலையின் 30வது பட்டமளிப்பு விழா மற்றும் அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் டிசம்பர் 29 காலை புதுச்சேரிக்கு வந்தடைந்தார். அவரது வருகையின் எதிரொலியாக புதுச்சேரி நகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகளில் கடுமையான மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய வீதிகளில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயணிக்கும் வழித்தடங்களில் உள்ளூர் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். துணை ஜனாதிபதி பயணிக்கும் முக்கிய வீதிகளில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில வீதிகளில் அவர் வந்து செல்லும் நேரம் வரை மட்டுமே தற்காலிக தடை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் துணை ஜனாதிபதி வருகை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக அவர் வரும் வழியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவுள்ளார்.
இந்நிலையில் 3 அடுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இப்பணியில் 1500 காவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை இருபுறமும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் துணை ஜனாதிபதி செல்லும் நேரங்களில் கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், சிவாஜி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, ஆம்பூர் சாலை, பட்டேல் சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவரது வருகையை ஒட்டி புதுச்சேரி நகரமே பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் வகையில் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராகி வருகின்றது. இதனையொட்டி தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், வர்த்தக நிறுவனங்கள் மின்னொலியில் ஜொலிக்கின்றது. கடற்கரையில் இசை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பி வழிகின்றன. புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா, ஈடன் கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. தாவரவியல் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்களில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். இதற்கிடையே கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு வார விடுமுறைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மீண்டும் ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் புத்தாண்டிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நகரப் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்தை சரிசெய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 7466 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை அதிகபட்ச மக்கள் பங்கேற்பு, தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களின் முழுமையான சேர்ப்பு மற்றும் செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் தெளிவான நோக்கங்களுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதன்படி கடந்த மாதம் நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலான கணக்கெடுப்பு காலகட்டத்தில் மொத்தம் 10,21,578 வாக்காளர்களின் 9,18,111க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யும் காலகட்டத்தில் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் படிவம் 6ஐ சமர்ப்பித்து புதிய வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் பெயர் நீக்கம் மற்றும் ஆட்சேபனைகளுக்கு படிவம் 7ஐ சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பவர்கள் வேறொரு பாகத்திற்கோ அல்லது வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கோ இடம்பெயர்ந்தாலோ அல்லது வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு குடிபெயர்ந்தாலோ படிவம் 8ஐ சமர்ப்பிப்பதன் மூலம் இடம்பெயர்ந்த இடத்துக்கான வாக்காளர் பட்டியலுக்கு மாறலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் விசாரணை மற்றும் சரிபார்ப்பு ஆகியவை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு டிசம்பர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசியானது மோட்சத்திற்கான ஏகாதேசி என்று போற்றப்படுகின்றது. அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். இறைவனை வழிபட்டு இந்த வாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 20ஆம் தேதி முதல் உற்சவம் தொடங்கியது. சொர்க்கவாசல் திறப்பு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அதன் பின் இரவு 7:30 மணிக்கு ராப்பத்து உற்சவம் நடைபெறுகிறது. சுவாமி புறப்பாடும் நடைபெறுகிறது. மேலும் வெள்ளினூர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், பூர்ணாங்குப்பம் தெய்வநாயகம் பெருமாள் கோவில், நோனாங்குப்பம் திருப்புரசுந்தரி பெருமாள் கோவில்,
சின்ன வீராம்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோவில், அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவில், அரியாங்குப்பம் பார்த்தசாரதி பெருமாள் கோவில், ஏம்பலம் அருகே உள்ள நல்லாத்தூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி டிசம்பர் 30ஆம் தேதி சிறப்பாக நடைபெறவுள்ளது. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், மாஹே ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிசம்பர் 28ஆம் தேதி பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைவர் மற்றும் சமூக சேவகர் சரவணன், டூலைட் தாளாளர் முருகன், வழக்கறிஞர் சங்கர், கார்த்திகேயன் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். இப்போட்டியில் ஸ்பாரிங் மற்றும் கும்சே பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை டிடிஎம்எஸ் கிளை தட்டிச் சென்றது. 2ஆம் இடத்தை எம்டிசி கிளையும் 3ஆம் இடத்தை சிடிஎம்எஸ் கிளையும் தட்டிச் சென்றது. இந்நிலையில் செயலாளர் ஜெகன், செல்வம், சோமு, அஸ்வின், வசந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் ஷாலினி செய்திருந்தார். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதியை மீறியதாக கூறி 2 பேரிடம் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவரின் செல்போன் எண்ணிற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து குறுந்தகவலுடன் கூடிய லிங்க் வந்துள்ளது. அதில் போக்குவரத்து விதியை மீறியதற்காக அபராதம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பிய அவர் அதில் கேட்கப்பட்டிருந்த தனிப்பட்ட வங்கி விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார். பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 66,089 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதேபோல் ஏரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவருக்கு போக்குவரத்து விதியை மீறியதாக லிங்க் அனுப்பி 59,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. மூலக்குளம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது. அதில் தன்னை ஒரு வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு பேசிய மர்ம நபர் தங்களது கிரெடிட் கார்டு விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனை உண்மை என நம்பிய அந்த பெண் அவரது கிரெடிட் கார்டு விவரங்களை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 34,951 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளங்களில் வந்த விளம்பரத்தை பார்த்து 1000 ரூபாய் மதிப்புள்ள துணியை வாங்குவதற்காக ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். ஒரே நாளில் 4 பேரிடம் 1,61,040 ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப பிரச்சினை காரணமாக கடலில் குதித்து இளம்பெண் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடற்கரையில் கம்பிகள் வைத்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 28ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் கடற்கரையில் அமர்ந்திருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென தடுப்பு வேலியை தாண்டி கடலில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த IRPN காவலர்கள் இளம்பெண்ணை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர் பாகூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குடும்ப பிரச்சினை காரணமாக உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,780 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.